ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே, இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாத பலன். இந்த குரோதி வருடம் பிறந்து இந்த தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா நம்ம மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த மாத பலன்ல இப்ப நம்ம பார்க்க போறது வைகாசி மாத பலன். இந்த வைகாசி மாதத்துல என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் வருது, சுபமான ஒரு நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு என்னென்ன நல்ல நாட்கள் வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். இதுலயும் 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் நல்லது இருக்கு, எட்டது இருக்கு, எந்தெந்த ராசிகள் உயர்வை சந்திக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதத்துல உள்ள சுப முகூர்த்த தினங்கள். சுப முகூர்த்த தினங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் 20ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி, 30ஆம் தேதி. அதாவது பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலத்தில் நம்ம சொல்றோம் அப்படின்னா 2/6/24, 9/6/24, 10/6/24, இதுலயும் 12/6/24. இந்த 4 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுபமான ஒரு முகூர்த்த நாட்கள். ஒரு நல்ல காரியங்கள் ஏதேனும் பண்றோம் அப்படின்னா இந்த சுபமான முகூர்த்த தினத்தை வச்சுதான் முன்னிறுத்தலாம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இதுல வளர்புறை முகூர்த்தங்களும் வருது. இதுல அந்த மாதிரி முகூர்த்தங்கள் வரும்போது அது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். இதுலயும் அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த வைகாசி மாசத்துல அக்னி நட்சத்திரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா சித்திரை மாசம் 21ஆம் தேதியே ஆரம்பிச்சது. அதாவது 4/5/2024 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 27 நாட்கள் பாத்தீங்க அப்படின்னா அது தொடர்ச்சியா இருக்கு. இந்த 27 நாட்கள்ல வைகாசி மாசம் 18ஆம் தேதி வரைக்கும், 18ஆம் அதாவது 31/5/2024 வரைக்கும் இந்த கத்திரி வெயில் நம்ம சொல்றோம்ல, அந்த கத்திரி வெயிலுடைய தாக்கம், வெயிலினுடைய தாக்கம் நார்மலா இருக்கும். அதை விட கொஞ்சம் தாக்கங்கள் அதிகமா இருக்கிறத கத்திரி வெயிலினுடைய தாக்கம். இது பாத்தீங்க அப்படின்னா 27 நாட்கள் இருக்கு. 27 நாட்களும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதை கவனத்தோட இருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி விசாகம். இந்த வைகாசி மாசத்துல ஒவ்வொரு மாசத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இப்ப சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆவணி அவட்டம், இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா எல்லாமே பாருங்க பௌர்ணமி நாளை முன்னிட்டு தான் அதுவே எல்லாமே வரும். இந்த சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த பௌர்ணமிங்கிறது தேவர்களுக்கு உகந்த நாள். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு இந்த வைகாசி விசாகம். வைகாசி மாதம் 22ஆம் தேதி வைகாசி விசாகம் வருது. அதுல எந்த சுபகாரியங்கள் செய்யணும்னு நீங்க நினைச்சாலும் அது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தரும். உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாத பலனாகப்பட்டது இந்த 12 ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒவ்வொருத்தருக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி இது பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷனின் 2வது ராசி. இந்த காலபுருஷன் நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. மேச ராசினா 1, ரிஷப ராசினா 2, இப்படி 12 ராசிகளையுமே நமக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. இந்த மேச ராசி, ரிஷப ராசி, மிதுன ராசி இப்படி நம்ம வரிசையா வர்றது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு முதல் கட்டத்தை விட்டு 2வது கட்டத்துல முதல் ராசி ஆரம்பிக்குது. அதுக்கும் ஒரு காரணம் உண்டு. அதை நம்ம தெளிவா பேசுவோம் தனிமையில. இப்ப வைகாசி மாத பலன்ல இந்த ரிஷப ராசியில குரு பகவான் சித்திரை மாசமே அவர் பெயர்ச்சி ஆயிட்டார். பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியில குரு அமர்ந்திருக்காரு. ஜென்ம குருவா அமர்ந்திருந்தாலும் சூரியன் இந்த வைகாசி மாதத்துல பாத்தீங்க அப்படின்னா சூரியன் உங்களுடைய ராசியில தான் பிரவேசிக்கிறார். அப்ப அவரை பொறுத்தளவுக்கு குரு சூரியன் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த குருவுடைய வேலையும் இந்த சூரியன் 1 மாசத்துக்கு வாங்கி அவருடைய வேலையை செய்வார், பிரம்மாண்டமா செய்வார். அப்ப குருவினுடைய பார்வை எந்தெந்த ராசியில விழுகுது, எந்தெந்த நட்சத்திரத்துல விழுகுது, எப்படி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்து அந்தந்த அதாவது குருவினுடைய பார்வை 5, 7, 9 அந்த இடத்துக்குமே சூரியனுடைய பங்களிப்பும் உண்டு. அப்ப சூரியனாகப்பட்டவர் எப்படி கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது, கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட் டெண்டரு, கவர்மெண்ட் சார்ந்ததுல பல விஷயங்கள் நிறைய இருக்கு. அப்ப அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விஷயங்கள் கிடைக்கும். அவரவர் என்னென்ன தொழில் பண்றாங்களோ, என்னென்ன நிலையில இருக்காங்களோ
அவங்களுக்கு அது சார்ந்த விஷயங்கள்ல கவர்மெண்ட் வேலைகள் கிடைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்லதா மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராகு கேதுக்குல இருந்துவே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷமாவே ஒரு சூழ்நிலைகள் சரியில்லாம இருந்துச்சு. இப்ப உங்களுக்கு இந்த வைகாசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உங்களுடைய நிலையாகப்பட்டது கொஞ்சம் தாழ்வான நிலையிலையும் இருந்துச்சு. இன்னைக்கு குரு சூரியன் இருக்காரு. உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்தை, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் சூரியனோட சேர்ந்து. நில சம்பந்தமான பிரச்சனைகள், பூர்வ புண்ணியத்துல இருக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், குலதெய்வ பிரச்சனைகள், குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு. அதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 7ஆம் இடத்தை பார்க்கும்போது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். இதிலும் காதல் திருமணங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கைகூடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் நம்ம அதை சொல்றோம் அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அப்போ இந்த ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு ரிஷப ராசியில ஜென்ம குருவா இருந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் ரொம்ப சுபரான பார்வை. உங்களுடைய இடத்த வந்து 5ஆம் இடத்தை பார்க்கிறாரு. குழந்தைகள் மூலியமா, உங்க பிள்ளைகளுடைய மூலியமா ஒரு நல்ல பேர் வாங்குவீங்க. குழந்தைகள் உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய கொடுக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் முக்கியமா கிடைக்கும். மனைவி மூலியமா கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வயதுக்கு தகுந்தாற் போல் திருமணங்கள் பண்றது, திருமணத்துல இவ்வளவு நாள் தடை தாமதங்கள் இருந்துச்சு. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே புதனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்துடுறாரு. வைகாசிலேயே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனும் இங்க வந்துடுறதுனால அப்ப இந்த 3 கிரகங்களுடைய தன்மை எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும். 3 கிரகங்களுடைய தன்மையை குரு பகவானுடைய இதையும் சூரியன் வாங்கி அப்படியே வந்து பண்ணும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்க வாய்ப்பு உண்டு. ஒரே மாசத்துல அள்ளி கொடுத்துட்டு போயிடுவார். அப்படி ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. கண்டிப்பா அவர்களுடைய விதி ஜாதகத்துல ஒரு லாட்டரி சீட்டு அடிக்குமா, இல்ல ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் எதுவும் கிடைக்குமா, இந்த மாதிரி எல்லாம் பாருங்க. பார்த்து உங்களுக்கு நல்ல நிலை கிடைக்குது அப்படின்னா அதுல உயர்வை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த ரிஷபராசியை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை 9ஆம் இடமான மகர ராசியவும் பார்ப்பதினால் அப்பாவின் வழியில் கிடைக்கக்கூடிய சொத்து விவரங்கள், அப்பாவினுடைய உடல் நல குறைவுகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த உடல் நலங்கள், வெளியூர் வெளி பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், இதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா மறுமணங்கள். திருமணமாகி ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகள்ல பிரிஞ்சிருவாங்க. அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து சிறப்பான கை கொடுக்கும். அப்ப அவங்களுடைய நிலையாகப்பட்டது மனநிலையும் சரி உடல்நிலையும் சரி நல்லாக வாய்ப்பு உண்டு. இந்த 3 பார்வை என்பதே உங்களுக்கு மிக மிக ஒரு சிறப்பான விஷயம். 11ல ராகு செவ்வாய் இருக்கு. இந்த ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் பார்வையா ரிஷபராசியா பார்ப்பாரு. ஆனா அந்த ராகுடைய பார்வைங்கிறது ரிஷபராசியில ராகு பகவான் வந்து நீசம். செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி. புதன் வந்து உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. அப்ப இதை பொறுத்தளவுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய இதுல இருக்கு அப்படின்னா தனம் ஸ்தானம், வாக்கு ஸ்தானம், குடும்பஸ்தானம், இது எல்லாமே 2ஆம் வீட்டு அதிபதி. அப்ப எப்படி இருக்கும்? 2ஆம் இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும். பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கும். பண வரவு செலவுகள், வேலை வாய்ப்புகள், குடும்பத்துல இருந்து வந்த சிறு சிறு சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவி உறவுக்குள்ள இருந்த விரிசல்கள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மாறும். அவரவர் எல்லாமே மாறும்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா அவரவருடைய விதியினுடைய அம்சத்தை பொறுத்து தான். நான் சொல்லக்கூடிய பலன் இந்த 12 ராசிகளுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதுப்படையான பலன் மட்டுமே. அது பூரா எல்லாருக்கும் 100% பொருந்தும் அப்படின்னு சொல்ல முடியாது. உங்க விதி ஜாதகத்துல என்ன கிரகங்களுடைய அமைப்பு இருக்கோ அதுதான் விதி. மாத்தணும்னு தலையெழுத்து மாறணும்னு இருந்தால் மட்டும்தான் மாறும். இல்லைன்னா அதை மாற்ற முடியுமா? என்னதான் இருந்தாலும் இந்த காலசர்ப்ப தோஷம் அந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமுமே அடவிட்டு போகும். அப்ப என்ன ஆட்சி உச்சம் பெற்றாலுமே அதனுடைய தன்மை அதுக்குள்ளதான்.
அப்போ அவங்க பார்த்து அந்த ஒரு நல்ல ஒரு நேர காலங்கள் தசாபுத்தி காலங்கள் வந்துச்சு அப்படின்னா முன்னேற்றத்துக்கான ஒரு வழியை வகுக்கும். இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறோம். ஆனால் வந்து அவரவருடைய ஜாதகத்தை கணிக்காம ஒரு விஷயத்த சொல்லிட முடியாது முழுமையாக. அதுதான் இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு இந்த 12 ராசிகளுக்குமே நம்ம சொல்லக்கூடிய பலன் வந்து பொது பலனான ஒன்று. இந்த ரிஷபராசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த 3 நட்சத்திரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம். கார்த்திகை நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம். மேசராசியில ஒரு பாதம் மட்டும் வரும். இந்த ரிஷபராசியில வந்து 3 பாதங்கள் வரும். இந்த கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு வந்து 4ஆம் வீட்டு அதிபதி. இந்த 4ஆம் வீட்டு அதிபதியை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குருவினுடைய பார்வை 4க்கு வந்து கிடையாது. உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு, 7ஆம் இடத்துக்கு, 9ஆம் இடத்துக்கு. இந்த குரு பார்வையானது வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்வை பார்த்தாலும் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய வீட்டுல வந்து இருக்கிறதுனால குருவினுடைய அனுக்கிரகம் உண்டு. வீடுகள், பழைய வீடுகள் புனரமைக்கிறது, பழைய வண்டி வாகனங்கள் வாங்கி வேலை பார்க்கறது, புதுசா வீடு வாஸ்து பண்றது, தாயினுடைய உடல்ல உள்ள மாற்றங்கள், உடல்நிலை சரியில்லை அப்படின்லாம் சொல்றோம் அப்படின்னா அதுல உள்ள மாற்றங்கள், தாயினுடைய வழியில கிடைக்கக்கூடிய சொத்து சம்பந்தமான பண வரவு செலவுகள், இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கை கொடுக்கும். தாராளமா இந்த ரிஷபராசி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப வீடு ஆரம்பிக்கணும் அப்படின்னா இப்ப இந்த வைகாசியில வந்து முகூர்த்தம் வருது இல்ல, வாஸ்து நாள் வருது, வாஸ்து நாள்ல ஆரம்பிங்க. வாஸ்து நாள்ல வந்து 1.5 மணி நேரம் வாஸ்து வருது அப்படின்னா அதுலயும் மெயினா வந்து தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிறதோட சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 நிமிஷம் தான் அதனுடைய முழு வாஸ்து. அந்த வாஸ்துல நீங்க பண்ணும் பொழுது வீடாகட்டும், பெரிய ஃபேக்டரியா இருக்கட்டும், கம்பெனியா இருக்கட்டும், சின்ன ஒரு குடிசையா கூட இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது வந்து சீக்கிரமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு நிலையை அடைய வாய்ப்பு உண்டு. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 4ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. வீடு, வாசல், கம்பெனி அவர்களுடைய தகுதிக்கு தகுந்தார் போல். பெரிய ஃபேக்டரி அப்படின்னா சின்ன ஒரு லோ லெவல்ல உள்ள ஒரு ஃபேக்டரி கட்ட முடியும் அப்படின்னா நம்ம ஏற்றுக்க முடியுமா? அது அவர்களுடைய நிலையை பொறுத்து. திடீர்னு யோகம், திடீர் அதிர்ஷ்டம் கூட கிடைக்கலாம்ல, அது நம்ம கட்ட முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. கட்டிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அப்ப இது வந்து அதனாலதான் இது பொது பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கோப குணம் கொண்டவர்கள். ரிஷபராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாடு. அந்த காலை என்ன ஒரு சீருமோ அந்த சீரக்கூடிய ஒரு தன்மை இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு, சூரியனுடைய நட்சத்திரங்களால. அடுத்து அந்த ஒரு சீராக அப்படின்னாலும் அவங்கள்ட்ட கோபமும் இருந்தாலும் குணமும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் ரிஷபராசி நபர்கள் தான் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள், சூரியனுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் இதெல்லாமே வந்து சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திரன் வந்து உங்களுடைய ராசியில வந்து போகும் பொழுது அவருடைய நிலையாகப்பட்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம். ஒரு கிரகம் வந்து வக்ரம் பெறுது இல்ல நீசம் பெறுது இந்த மாதிரிலாம் வருது அப்படின்னா அதனுடைய நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா 0%. இதே அந்த கிரகம் ஆட்சி பலம் பெறுது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 100% பவர். ஒரு கிரகம் உச்சம் பெறும் நிலை 200 மடங்கு பலனை அள்ளித்தரும். அப்போ இவரை பொறுத்தளவுக்கு எப்போ அந்த ஒரு ரிஷபத்துக்கு சுக்கிரன் வர்றாரோ சுக்கிரனுமே மாறிடுவார். இந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுமே மாறிடுவார். அப்போ அவருடைய நிலையாகப்பட்டது வீடு கட்டுறதா இருக்கட்டும், வெளியூர் போறதா இருக்கட்டும், குழந்தை பேரா இருக்கட்டும், திருமணமா இருக்கட்டும், காதல் திருமணங்கள் கைகூடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பை தேடி தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் 3மே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசியில 2 பாதம், அடுத்த ராசியில 2 பாதம், 2 பாதம் அப்படித்தான் வரும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மிருகசீரிஷ நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் பகவான் உங்களுக்கு லாபஸ்தானமான 11ல இருக்காரு. 11ல இருந்து ஒரு நன்மையை செய்யறதுக்கான வழி வாய்ப்புகள் அவர்கிட்ட உண்டு. ராகுவோட சேர்ந்து இருக்காரு. ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம். 2 கிரகமும் ஒத்து போறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. யுத்தக்காரகன். யுத்தத்துல எந்த கிரகங்கள் அதிக டிகிரி வாங்குதோ அந்த டிகிரியினுடைய தன்மையில அந்த கிரகம் பலம் பெறும்.
டிகிரி கம்மியாக வாங்கக்கூடிய கிரகம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய தன்மையில் பலவீனமாகும். அப்போ பலம் பெறும் கிரகம் பலவீனமான கிரகத்தினுடைய அதையும் எடுத்து இந்த பலம் பெற்ற கிரகம் தான் வழி நடத்தும். அப்போ இந்த புதன் வந்து உங்களுக்கு சேருது அப்படின்னா புதனுடைய தன்மையும் உண்டு, சூரியனுடைய தன்மையும் உண்டு, குருவுடைய தன்மையும் உண்டு. அப்போ எல்லா வகையிலையுமே சுக்கிரன் வர்றாருன்னா சுக்கிரனுடைய தன்மையும் உண்டு. அப்போ இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மிக மிக அருமையான மாதம். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி வழிபாடுங்கிறது ரொம்ப சிறப்பு. முருகனுடைய வழிபாடுங்கிறது அது அதை விட சிறப்பான ஒரு விஷயம். மொத்தத்தில் இந்த வைகாசி மாதம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொன்னான காலமாக அமைஞ்சிருக்கு. பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாய்ப்புகள் சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் அதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.